மாலை வணக்கம் என் அன்பு நண்பர்களே. இன்றைக்கி என்னோடய தலைப்பு பிளானிங். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தோக்குறதுக்காண்டியே பிளான் பண்ணுறாங்க. அது ஏன்னே தெரிலங்க. அது நிறைய பிஸ்னஸ் மேனு இது தோக்குறதுக்கே பிளானிங் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ ஜெயிக்கிறதுக்கான பிளானிங் என்னன்னு சொல்கிறேன். ஒன்று, ஒரு சாதாரண ரோட்டில் காரை ஓட்டுறப்ப அது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அதே மழை பெய்கிற ரோட்டில் ஓட்டுறப்ப பயங்கரமான டிஃப்ரெண்ட் இருக்கும். இது ரெண்டையும் மேனேஜ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், பீப்புள் மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட். இது ரெண்டும் ரொம்ப 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 முக்கியம். அண்ட் தென் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ், ஹையர் லெவல் எம்ப்ளாயீஸ், சீனியர் லெவல் எம்ப்ளாயீஸ், இவங்க எல்லாருமே சில நல்ல நல்ல ஐடியாஸ் கொடுப்பாங்க. அதையும் எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் மட்டும்தான் செயல்படுத்த முடியும். ஸோ இது ஓனர்ஷிப் கையில் மட்டும்தான் இருக்குது. அதை நல்லா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். ஒரு பிஸ்னஸ்க்கு 20 இயர்ஸ் தான் ஸ்ட்ராட்டஜி. 20 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை மாற்றலை அப்படின்னா நிச்சயமாக உங்கள் பிஸ்னஸ் டவுன் ஆக தான் செய்யும், ஃபால் ஆக தான் செய்யும். இன்றைக்கி இருக்க சோஷியல் மீடியா இருக்கட்டும், ஏன் சோஷியல் மீடியா இன்றைக்கே வந்துச்சு, 50 வருஷத்துக்கு முன்னாடி சோஷியல் மீடியா இருக்குங்க. டீ கடையில் உட்காந்து பேப்பர் படித்தது சோஷியல் மீடியா தான். அதே சோஷியல் மீடியா இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் வந்துருச்சு. அவங்கள்ட்ட பேசுகிறதும் சோஷியல் மீடியா தான். டீ கடையில் உட்காந்து 4 பேர் உட்காந்து பேப்பர், தினத்தந்தி, தினமலர் இதெல்லாம் பார்த்து படித்து உட்காந்து பேசுகிறதும் சோஷியல் மீடியா தான். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ அதுவும் பப்ளிக்கில் போயிட்டு தான் இருக்குது. ஸோ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் பண்ணக்கூடிய பிராண்டு, நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வச்சா பிடிக்கணும். அதாவது தலைவர் சொல்கிற மாதிரி குறி வச்சா விழுகணும் அப்படின்ற மாதிரி உங்கள் பிராண்டு நல்லா இருக்கணும். ஸோ பிளானிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பீப்புள் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், இது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அண்ட் தென் ஓனரு என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ அது சிலரால் முடியாத டிசிஷன் ஓனரால் மட்டும்தான் முடியும். நிச்சயமாக ஆட்டோ பைலட் மோட் அப்படின்றது ரொம்ப நாளைக்கு வராது. அந்த ஆட்டோ பைலட் மோட்லேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. வெளியே நீங்கள் உங்கள் நிர்வாகத்தை அடிக்கடி சந்திக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம். பிளானிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிதானமான வெற்றியே நிரந்தரமான வெற்றி.